ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சகா பேங்கிங் கைடன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சகா. நம்ம இப்போது மெயின்ஸ் பசில் சீரீஸில் செகண்ட் பசில் பார்க்கலாம். மொத்தம் 9 பேர் இருக்காங்க. அந்த 9 பேருமே 3 டைப் ஆஃப் வெஹிக்கிளில் மும்பைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருமே டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி ட்ராவல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஓகேவா, பே பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் 2 persons, நாட் மோர் தென் 4 persons ட்ராவல்டு பை த சேம் டைப் ஆஃப் வெஹிக்கிள். If P and the one who paid 500 rupees travel in the same vehicle, then P didn't pay 500 rupees. ஓகே கைஸ், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் வெஹிக்கிள்லையும் அட்லீஸ்ட் 2 பேர் இருக்கணும், 4 persons மேலே இருக்கக்கூடாது. அப்போது there is one possibility, 2, 3, 4 இப்படி தான் இருக்க முடியும். அப்போ தான் மொத்தம் 9 பேர் ஆவாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கலாம். ஃப்ளைட்டு, ட்ரெயினு, பஸ். ஃபஸ்ட்டே சும்மா ஒரு 3-4 பாசிபிலிட்டி போட்டுக்கோங்க. H and the one who paid 350 rupees travelled by the same type of vehicle. ஹச்சும் 350 rupees ட்ராவல் பண்ணுறதுக்கு பே பண்ணவங்களும் ஒரே டைப் ஆஃப் வெஹிக்கிளில் போவாங்களாம். ஹச் அண்ட் 350 சேம் டைப் ஆஃப் வெஹிக்கிள். இன்னொன்று ஹச் அண்ட் ஏ who paid 250 rupees ட்ராவல்டு பை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஹச்சும் ஏயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் போவாங்களாம். A 250. Only one person traveled by the same type of vehicle as A, who did not travel by bus. A வந்து A கூட ஒரே ஒருத்தங்க தான், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒருத்தங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்க. மொத்தம் 2 பேர் தான் அவங்க. ஆனால் பஸ்ஸில் போகலையா. அப்போது ஒன்று ட்ரெயினில் இல்லைனா ஃப்ளைட்லேயே இருக்கும். அப்படி தானே. ஸோ 250. இன்னும் ஒருத்தங்க மட்டும் தான் இருப்பாங்க. இன்னொரு பாசிபிலிட்டி நம்ம ட்ரெயின் போட்டுக்கலாம். A 250 இன்னும் ஒருத்தங்க தான் இருப்பாங்க. ஓகேவா. அப்புறம் ஏ ட்ராவல் பண்ணுற வெஹிக்கிளில் ஹச் ட்ராவல் பண்ண மாட்டாங்களாம். அப்போது ஹச்சை ட்ரெயின்லேயும் போடலாம், பஸ்லேயும் போடலாம். ஸோ ஹச்சை ட்ரெயினில் வச்சு ஒரு பாசிபிலிட்டி, பஸ்ஸில் வச்சு ஒரு பாசிபிலிட்டி போடலாம். அப்போது ஏயை மொத்தம் 2 பாசிபிலிட்டியில் எடுத்து எழுதணும். ஓகேவா. இப்போ ஹச்சை இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். இதில் ஹச்சை இங்கே போடலாம், இங்கேயும் போடலாம். Okay, then C paid 250 rupees more than A. A எவ்வளோ? 250. C வந்து 250 more than A. அப்போது C ஓகே 500 ஆகும். and travelled neither by bus nor by the same type of vehicle as A. பஸ்லேயும் கிடையாது, ஏ கூடவும் கிடையாது. அப்படின்னா பஸ்லேயும் கிடையாது, ஏ கூட கிடையாதுன்னா அப்போது டி ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் ட்ரெயினில் போகிறாங்க. சி 500. அடுத்த பாசிபிலிட்டியில் பஸ்லேயும் கிடையாது, ஏ கூடவும் கிடையாதுன்னா அப்போ இங்கே தான் போட முடியும். சி 500. பஸ்லேயும் கிடையாது, ஏ கூடவும் கிடையாதுன்னா அப்போ இங்கே தான் வரும். சி 500. பஸ் இங்கே சி வரும்.
ஓகேவா? ஓகே. Then B and D traveled by the same type of vehicle but not by the same type of vehicle as C. B and Dயும் சேம் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் ஆனால் சி ட்ராவல் பண்ணுற இதில் ப்ளேஸில் கிடையாது. அப்போது ஏ கூட ஒருத்தங்க தான் வர முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல மொத்தமே 2 பேர் தான் வருவாங்க. 2 பேர் தான் இருக்க முடியும். ஸோ இன்னொரு இடத்துல 3, இன்னொரு இடத்துல 4 பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா பியும் டியும் சேம் வெஹிக்கிள் பட் நாட் ஆஸ் சி கிட்ட வர முடியாது அப்படின்னா இங்கே தான் போட முடியும் பி டி. அடுத்ததில் இங்கே தான் போட முடியும் பி டி. அடுத்து இங்கே தான் முடியும் பி டி. ஆனால் 350 நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ சும்மா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் இங்கே தான் பிடி. ஓகேவா? ஓகே. B paid 100 rupees more than C and D paid 100 rupees less than C. C நமக்கு தெரியும் 500. அப்போ B வந்து more than C 600. D வந்து less than 100 அப்புறம் 400 வரும். ஓகேவா? ஸோ B 600, D 400. Okay. F and I who paid 50 rupees more than D. I வந்து D விட 50 rupees கூடயும். D 400னா I 450. I இப்போதைக்கு இல்லை. F and I travel by the same type of vehicle. I and B did not travel with the same type of vehicle. அப்போது B இருக்க இடத்துல I வராது, ஐயும் Fம் சேர்ந்து வரும். அப்போது B இங்கே இருக்குது ஃபஸ்ட் இதில். ஸோ இங்கே I வராது. அப்போது கண்டிப்பாக இங்கே தான் வரும். ஸோ I அண்ட் F போடணும். I வந்து 450, மிச்சம் இங்கே தான் F போட்டாகணும். ஃபஸ்ட் பாசிபிலிட்டி ஓகே முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாசிபிலிட்டி இதுலேயும் FI மேலே தான் போட முடியும். ஐக்கு 450 வேல்யூ தெரியும். ஸோ நம்ம I இங்கே போட்டுக்கலாம், இங்கே F போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இங்கே வரும் FI. I 450, Fக்கு வேல்யூ தெரியாது, இப்போதைக்கு தெரியாது. தென் இங்கே F, இங்கே I 450 போட்டுக்கலாம். ஓகே. The one who paid 600 rupees and G travel by the same type of vehicle. Gயும் 600 rupeesம் சேம் பாக்ஸில் போடணும். எங்கே போடலாம்? ஃபஸ்ட்டில் ஃப்ளைட்டில் போட முடியாது, ஏன்னா அங்கே ஒரே ஒரு சீட் தான் வேக்கன்ட் இருக்குது, முடியாது. தென் ஓகே 600 rupeesல. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே தான் போட முடியும். G 600. ஓகேவா? வேறு இங்கே தான் G வரும். G 600. G இங்கே தான் வரும். G 600 இங்கே தான் வரும். ஓகே, வெரி குட், முடிஞ்சிச்சு. அப்புறம் G paid the average amount of money paid by B and C. B and C. Bயும் Cயும் கூட்டினோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 500, 600, 1100. அதோட ஆவரேஜ் 550. ஸோ G வந்து 550. 550 போட்டுக்கலாம். இங்கே 350 இருக்குது. அப்போ இந்த பாசிபிலிட்டியே கேன்சல் ஆயிரும். இங்கே 350 இருக்குது, இங்கேயும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. இதை நம்ம அடிச்சுக்கலாம். ஓகே, அடிக்க வேணாம். ஓகே. அப்புறம் the total amount paid by the people who travel by train is 1600 rupees. அப்போ ட்ரெயினில் உள்ளவங்க எல்லாருடைய அமௌண்ட்டையும் கூட்டணும் அப்படின்னா 1600 வரணுமா? 1600 வரணும் அப்படின்னா இந்த பாசிபிலிட்டியில், இந்த செகண்ட் பாசிபிலிட்டியில்
250 இங்கே மிச்சம் 1350 போட்டு தான் வரும். ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இதில் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு 200, 300, 400 அப்படி தான் இருக்குது. ஸோ 1350 அப்படிங்கிற அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இங்கே கண்டிப்பாக வர வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட் பாசிட்டிவில் பார்த்தோன்னா இந்த இதில் 350, 850, 900, 1300. இப்போ ஹச்சுக்கு 300 தான் வரும். ஏன்னா 1600 மைனஸ் 1300 300ல. ஓகே, அது முடிஞ்சிச்சு. அப்புறம் மிச்சம் உள்ள ஒரே ஒரு எழுத்து தான் ABCDEFE. என்ன வரும் அப்படின்னா E paid 350 rupees more than G. என்ன 550. அப்போ 350 + 550 900. ஸோ இதான் ஆன்சர். ஓகே கைஸ், எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பஸ்ஸில் சால்வ் பண்ணி பாருங்கள். நமக்கு அடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் மெயின்ஸ் வரப்போகுது. அடுத்து SBI கிளர்க் மெயின்ஸ், IBP SPO மெயின்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பஸ்ஸில் போட்டு பாருங்கள், நிறைய DI போட்டு பாருங்கள், நிறைய மார்க் போடுங்க, நல்லா ரிவ்யூ பண்ணுங்கள். மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ நல்லா பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு 3rd பசில் வீடியோவில் பார்க்கலாம்.